This video sponsored by BuyMode. இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா விதமான ப்ராடக்ட்ஸும் உங்களுக்கு ரொம்ப மலிவான விலையிலே கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணி பாருங்கள். ஈரோடு கிராம நிர்வாக அதிகாரி ஜெயசுதா பட்டா கேட்டு வந்த பெண்ணால் இப்படி போய் சிக்கிட்டாரே. ஈரோடு மாவட்டம் நாச்சியனூரை சேர்ந்த ஜெயசுதா என்பவர் புங்கம்பாடியில் கிராம நிர்வாக அதிகாரியாக வேலை செய்து வந்தார். இவரிடம் மஞ்சுளா என்பவர் புதிதாக வாங்கிய இடத்திற்கு தனது பெயரில் பட்டா மாற்றுதல் செய்யக்கோரி விண்ணப்பித்துள்ளார். அப்பொழுது 2500 லஞ்சம் கேட்டாராம் விஏஓ ஜெயசுதா. இதனை கொடுக்க விரும்பாத மஞ்சுளா விஏஓவை கையும் களமாக சிக்க வைத்திருக்கிறார். எப்படி விஏஓ சிக்கினார் என்பதை பார்ப்போம். அரசு ஊழியர்கள் லஞ்சம் வாங்குவதை தடுக்க தமிழக அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. லஞ்சம் வாங்கும் அரசு ஊழியர்களை கையும் களமாக பிடித்து கைது செய்வதற்கு லஞ்ச ஒழிப்பு போலீஸ் என்ற பிரிவு ஒவ்வொரு மாவட்டத்திலும் துணை காவல் கண்காணிப்பாளர் தலைமையில் இன்ஸ்பெக்டர், சப் இன்ஸ்பெக்டர், தலைமை காவலர்கள் என தனி காவல் நிலையத்துடன் செயல்படுகிறது. அந்த மாவட்டத்தில் அரசு ஊழியர்கள் யார் லஞ்சம் கேட்டாலும் லஞ்சம் கொடுத்தால் தான் பணிகளை முடித்து தருவேன் என்று பிடிவாதம் பிடித்தாலும் புகார் தெரிவிக்கலாம். அப்படி புகார் தெரிவித்தால் புகாரின் உண்மை தன்மையை உறுதி செய்ய லஞ்ச ஒழிப்பு போலீசார் ரசாயனம் தடவிய நோட்டுகளை கொடுத்து விஏஓ, தாசில்தார், சர்வேயர், ஆர்டிஓ, சார் பதிவாளர், காவல்துறை அதிகாரிகள், மின்வாரிய அதிகாரிகள் என எந்த துறை அதிகாரிகளையும் கைது செய்வார்கள். லஞ்சம் வாங்கிய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட அதிகாரிகள் அடுத்த 24 மணி நேரத்தில் பணியிடை நீக்கம் செய்யப்படுவார்கள். அதேபோல் லஞ்சம் வாங்கி குற்றச்சாட்டு தொடர்பான வழக்கு அடிக்கடி நீதிமன்றத்தில் ஆஜராவதுடன் குற்றவாளி இல்லை என நிரூபிக்க வேண்டும். நிரூபிக்க முடியாவிட்டால் 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனைக்குள்ளாக வாய்ப்பு அதிகமாக உள்ளது. குற்றத்தின் தன்மையை பொறுத்து சிறை தண்டனையை மாறுபடுகிறது. அரசு ஊழியர்கள் லஞ்சம் வாங்கினால் மட்டுமல்ல, லஞ்ச பணத்தில் கோடிகளில் சொத்து சேர்த்தது தெரிய வந்தாலும் லஞ்ச ஒழிப்பு போலீசார் வழக்கு பதிவு செய்து கைது செய்வார்கள். இந்நிலையில் ஈரோட்டில் லஞ்சம் வாங்கிய விவகாரத்தில் விஏஓ ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். ஈரோடு மாவட்டம் நாச்சியனூரை சேர்ந்த 48 வயதாகும் ஜெயசுதா. இவர் சென்னிமலை அருகே உள்ள புங்கம்பாடியில் கிராம நிர்வாக அதிகாரியாக வேலை செய்து வருகிறார். இந்த நிலையில் பெருந்துறையை சேர்ந்த மஞ்சுளா என்பவர் தான் புதிதாக வாங்கிய இடத்துக்கு எனது பெயரில் பட்டா மாறுதல் செய்யக்கோரி ஆன்லைனில் விண்ணப்பித்திருந்தார். இது தொடர்பாக அவர் புங்கம்பாடி கிராம நிர்வாக அதிகாரி ஜெயசுதாவை சந்தித்தாராம். அப்பொழுது அவரிடம் பட்டா மாறுதல் செய்து கொடுக்க 2500 லஞ்சம் கொடுக்க வேண்டும் என ஜெயசுதா கேட்டதாக சொல்லப்படுகிறது. லஞ்சம் பெறுவதற்கு ஈரோடு கருங்கல்பாளையம் காவிரி நகரை சேர்ந்த பூபதி என்பவருக்கு ஜெயசுதாவுக்கும் உடந்தையாக செயல்பட்டதாக சொல்லப்படுகிறது. இதனிடையே லஞ்சம் கொடுக்க விரும்பாத மஞ்சுளா ஈரோடு லஞ்ச ஒழிப்பு போலீசில் சென்று புகார் அளித்தார். இதைத் தொடர்ந்து லஞ்ச ஒழிப்பு போலீசார் ரசாயனம் தடவிய ரூபாய் நோட்டுகளை மஞ்சுளாவிடம் கொடுத்தார். இந்த பணத்தை புங்கம்பாடியில் கிராம நிர்வாக அதிகாரி ஜெயசுதாவை சந்தித்து மஞ்சுளா கொடுத்தார். அப்பொழுது பணத்தை ஜெயசுதா பெற்றுக்கொண்டதும் மறைந்திருந்த ஈரோடு லஞ்ச ஒழிப்பு போலீசார் விரைந்து சென்று கையும் களமுமாக அவருக்கு உடந்தையாக செயல்பட்ட பூபதியையும் கைது செய்தனர். இந்த சம்பவம் ஈரோட்டில் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.